Hi friends, assalamu alaikum. Welcome back to my daily cup of life YouTube channel. இன்றைக்கி நாங்கள் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய சிக்கன் நகட்ஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதை உங்களுக்கு மிச்சம் ஸ்பெண்ட் பண்ணி ஷாப்ஸில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டில் ஈஸியாகவே ஒரு ½ an hour செஞ்சு கொள்ளுமான ஒரு ரெசிபி தான் சிக்கன் நகட்ஸ் ரெசிபி. வாங்க நாங்கள் செய்வோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் நகட் செய்கிறதுக்கு எங்களுக்கு போன்லெஸ் சிக்கன் தான் வேணும். அதனால் நான் சிக்கன் பிரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அப்போ லேசி எங்களுக்கு இதில் போன் ஈக்காது சுட்டி. ஸோ நாங்கள் இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கொள்வோம். ஏன்னா நாங்கள் இதை நல்லா கிரைண்ட் பண்ணி மின்ச் பண்ணி எடுக்கணும். ஸோ அதனால் நாங்கள் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதுக்கப்புறம் பிளெண்டர் ஜாரில் ஆட் பண்ணி நாங்கள் இதை நல்லா கிரைண்ட் பண்ணி கொள்வோம். நீங்கள் ஹேண்ட் பிளெண்டரில் போட்டாலும் சரி, இல்லாட்டி பிளெண்டர் ஜாரில் போட்டாலும் சரி, நல்லா கட் பண்ணியே போடுங்க. அப்படி இல்லைண்டா இது பிளெண்டர் ஜாரும் அப்செட் ஆகிடும். ஸோ நான் இப்போ இதை நல்லா கட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை பிளெண்டர் ஜாருக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி படணும். ஸோ இப்போ நாங்கள் இதை இந்த பவுலுக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். இந்த பவுலுக்கு ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சால்ட் சேர்த்துக்கொள்வோம். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பிளாக் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். நான் இதுக்கு ½ கப் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கிறேன். நான் இது வீட்டில் செஞ்ச பிரெட் க்ரம்ஸ் தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வீட்டில் செஞ்சது இல்லாட்டி ஷாப்ஸில் வேங்கினது கூட ஓகே தான். இப்போ 1 டேபிள்-ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி ½ டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் எடுத்துக்கொள்ளணும். சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு தேவையில்லாண்டு பட்டுச்சுருந்தால் இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலும். அதுக்கு பிறகு கார்லிக் 2 க்ளவுஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நான் அதை நல்லா இந்த மாதிரி கிரேட் பண்ணி லைட்டாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். மிச்சமாக கார்லிக் நாங்கள் ஆட் பண்ணோம்னா அந்த ஸ்மெல் தூக்கலாக வந்துச்சுன்னா எங்களுக்கு சாப்பிட கஷ்டமாகும். ஸோ ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி இருந்தால் நல்லாவே போதும். ஸோ இதை நான் இதை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இது நல்லாவே மிக்ஸ் பண்ணி பட்டுருச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இதை ஒரு சைடில் அப்படியே வச்சிடுவோம். இப்போ நான் ஒரு கடாய் எடுத்து அதுக்கு 2 பொட்டேட்டோ பீல் பண்ணி போட்டு இதை நான் ½ பாயில் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு ஃபுல் பாயில் பண்ணுறதுக்கு விட ½ பாயில் பண்ணால் தான் சிக்கன் நகட்ஸ்க்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ½ பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இந்த சிக்கன் நகட்ஸ்க்கு நாங்கள் பொட்டேட்டோ ஆட் பண்ணி கொண்டோம்டா அது நல்ல ஜூஸி ஆகிக்கும். ஸோ அதனால் நாங்கள் பொட்டேட்டோ கட்டாயமாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த பொட்டேட்டோவை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ நல்லா பொட்டேட்டோ கிரேட் பண்ணிவிட்டு நாங்கள் எங்களோட சிக்கன் மிக்சருக்கு இந்த பொட்டேட்டோவை நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஆட் பண்ணி இப்போ நாங்கள் இதை திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நாங்கள் எங்களுக்கு இந்த ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாயிருந்தால் எங்களுக்கு ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி கூட நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலும். ஸோ நான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன்.
இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டேன். இப்போ நான் வந்து ஹேண்ட் வெட் பண்ணி கொண்டிருக்கிறேன். வெட் பண்ணிக்கொண்டு இப்போ நல்லா நான் இந்த சிக்கன் நகட் செஞ்சுக்கொள்ள போகிறேன். இப்போ நாங்கள் இந்த சிக்கன் நகட் செஞ்சு கொள்றதுக்கு நாங்கள் எங்களோட ஹேண்ட்ஸை கொஞ்சம் வெட் பண்ணி கொண்டாச்சு. இப்போ வந்து நாங்கள் இதுக்கு ஒரு சப்பாத்தி சைஸில் சின்ன பால் பண்ணிக்கொள்ளணும். பால் பண்ணிக்கொண்டு சிக்கன் நகட் ஷேப்ஸை நாங்கள் செஞ்சுக்கொள்வோம். இதே ஷேப் தான் வேணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன ஷேப் வேண்டாலும் இதில் செஞ்சு கொள்ளையிலும். நான் இந்த மாதிரி நகட் ஷேப் செஞ்சு கொள்கிறேன். இப்போ நான் எல்லா மிக்சருக்கும் அதே மாதிரி நான் நகட் ஷேப் செஞ்சு கொள்கிறேன். செஞ்சு அப்படியே நான் இன்னொரு டிஷ்ஷுக்கு அதை அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் இந்த சிக்கன் மிக்சரால் நகட் ஷேப்ஸ் எல்லாம் நான் நல்லா செஞ்சு கொண்டேன். இப்போ இந்த சிக்கன் நகட்ஸ் எல்லாம் நாங்கள் ஃப்ரீசரில் ஒரு 30 மினிட்ஸ் மாதிரி வச்சுட்டு எடுப்போம். இப்போ வந்து நான் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு நான் 2 எக் கிராக் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இந்த எக்ஸை வந்து லைட்டாக பீட் பண்ணிக்கொள்வோம். இப்போ எங்கள்கிட்ட நகட்ஸ் ஓவண்டை எடுத்து இந்த பீட் பண்ணி வச்சுக்கிற எக்கில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். நாங்கள் எக்கில் டிப் பண்ணக்குள்ளேயே நல்லா எல்லா இடத்துக்குமே எக் மிக்சர் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கொள்ளணும். அதே மாதிரி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணக்குள்ளேயும் எல்லா பக்கம் படுற மாதிரிக்கு நல்லாவே கோட் பண்ணிக்கொள்ளணும். இந்த மாதிரி வைக்கணும். ஸோ இதே மாதிரி இப்போ இந்த மற்ற சிக்கன் நகட்ஸ் எல்லாமே நான் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் எங்களோட சிக்கன் நகட்ஸ் எல்லாம் சூப்பராக செஞ்சு கொண்டோம். இப்போ நாங்கள் இதை ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும், டீப் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்து அதுக்கு ஒரு 3/4 கப் மாதிரி அப்படின்னா ஒரு 6-7 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி ஆயில் நல்லா ஹீட் ஆகக்குள்ள நான் இந்த நகட்ஸ் ஒவ்வொன்றா இந்த மாதிரி வச்சுக்கொள்கிறேன். எப்படியுமே ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆகும் போது இதை வச்சிட வேணும். ஸோ இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். கேஸை மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு சைட் நல்லாவே ஃப்ரை ஆகணும். அதுக்கு பிறகு திருப்பி மறு சைட் போடணும். அதனால் இதை பொறுமையாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இப்போ சிக்கன் நகட்ஸ் ஒரு சைட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் மற்ற சைட் திருப்பி போட்டுக்கொள்வோம். இது எல்லா சைடையுமே நாங்கள் திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இந்த மாதிரி சிக்கன் நகட்ஸ் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லாவே ஃப்ரை ஆகணுன்னு எங்களோட சிக்கன் நகட் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தால் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ இதை ஒரு டிஷ்யூவில் அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கொள்வோம். ஏண்டா இது சரியான மாதிரி ஆயில்னால். இப்போ எல்லா சிக்கன் நகட்ஸையுமே நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கொள்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன சிக்கன் நகட்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இந்த மாதிரி சிக்கன் நகட்ஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாகவும் அதே மாதிரி நல்ல ஃபீலிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த சிக்கன் நகட்ஸ் குட்டீஸ்க்கு வேண்டாம், இந்த சில்லி ஃப்ளேக்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் செட் பண்ணி கொடுக்கலும். அந்த அளவு சூப்பராக இங்கே பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் நல்லாவே குக்காகவே மீக்கும், வெளியே நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரையாகவே மீக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் நகட்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சிக்கன் நகட்ஸ் ரெசிபி போல் எந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஹோம்மேட் ரெசிபியோட இன்ஷால்லா உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ரெசிபி வீடியோஸ்.